ஹலோ நண்பா, இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. நம்ம சேனலில் டெக், அன்பாக்சிங், ரிவ்யூ, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், விளாக்ஸ்னு இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வரப்போகுது. இந்த மாதிரி பிகினருக்கு நீங்கள் தான் உங்கள் சப்போர்ட்டை கொடுக்கணும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாப் 5 ஃபோட்டோகிராஃபி ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு மொபைல் இருந்தாலே போதும், அசால்ட்டாக பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்பர் 1 ட்ரிக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையானது இந்த மாதிரி ஒரு ரோல். இது என்கிட்ட மெட்டலில் டார்ச் லைட்டோடது இருந்துச்சு, அதை நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஊதுபத்திக்கு வர ரோல் இல்லைனா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது கார்போர்ட் ரோல்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரோல் ஏதோ ஒரு ரோல் எடுத்து நம்ம ஐஸ்கிட்ட இப்படி வச்சு இந்த சைடு கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃபோட்டோ செமையாக வரும். இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணுங்கள், உங்களுக்கும் அவுட்புட் வேறு லெவலில் இருக்கும். இப்போது உங்களோட மொபைல் எடுத்து அதில் கேமராவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம ரோல் இருக்குல்ல, அந்த ரோலை நம்ம கேமரா லென்ஸில் வச்சு உங்கள் யாரை ஃபோட்டோ எடுக்க போகிறீங்களோ அவங்களோட ஐஸை இதில் வச்சா சூப்பராக இருக்கும் ஃபோட்டோ. இப்போ நான் என் ஃப்ரெண்டை தான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்ருக்கேன். நம்ம கேமரா நல்லா பக்கத்தில் வச்சு அவங்களோட ஐஸை சூப்பராக எடுத்தோம்னா இந்த ரிசல்ட்டை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போடும்போது செம்மையாக இருக்கும். நான் எடுக்கிற மாதிரிங்க அதே மாதிரி எடுத்திங்கன்னா ரிசல்ட் செம்மையாக இருக்கும். நீங்கள் நடுவில் டச் பண்ணி அந்த ஐ மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ரிசல்ட் செம்மையாக இருக்கும். இதுதான் ஒரு ரிசல்ட்டு. நீங்கள் நடுவில் டச் பண்ணி எடுத்தால் இதோட சூப்பராகவே எடுக்கலாம். நான் டைம்லேன்னு இப்படி எடுத்திருக்கேன். அடுத்த ட்ரிக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையானது இந்த மாதிரி ஒரு புக், அப்புறம் இந்த மாதிரி ஒரு மொபைல். இந்த ஏதோ ஒரு புக் எடுத்துக்கங்க. நான் என் ஸ்கூல் புக் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரேண்டமாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி நம்ம மொபைலில் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணுங்கள். ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி இந்த மாதிரி புக் பேஜில் வச்சு இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் மூஞ்சில் அந்த லைட் படும்போது அல்டிமேட்டாக இருக்கும். அது ஃபேண்டசி புக்கு நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயுமே உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன் வாங்க. இப்போது அடுத்த ட்ரிக் பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு மொபைலில் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி நம்ம ஒரு புக்கில் சென்டர் பேஜாக ஓப்பன் பண்ணி அதில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஏதோ நீங்கள் ஃபேண்டசி புக் படிக்கிற மாதிரி இருக்கும். இதோட ரிசல்ட்ஸும் பங்கமாக இருக்கும். அடுத்த ட்ரிக் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது இது மாதிரி ஒரு புக் தான். இந்த மாதிரி ஒரு புக் எடுத்து அதில் ஏதோ ஒரு ரேண்டமாக பேஜ் எடுத்து வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ரவுண்டாக ஃபோல்டு வச்சு இதுலேயும் நம்ம ஐஸ் வச்சு எடுத்தால் இந்த ஃபோட்டோவும் செம்மையாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு பேப்பரை ரவுண்டாக ஃபோல்ட் பண்ணி கேமராவை இந்த சைடு வச்சு அந்த நம்ம எடுக்க போகிறவங்களோட ஐஸ் அந்த பக்கம் வச்சு ஃபோட்டோ எடுத்தால் ரிசல்ட் உண்மையாகவே செம்மையாக இருக்கும். இதோட ரிசல்ட்ஸையும் பாருங்கள், அல்டிமேட்டான ரிசல்ட்ஸ். இதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் தாராளமாக போடலாம். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ட்ரிக் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தேவை. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தேவை. இந்த பாக்ஸில் ஏதோ இந்த மாதிரி வச்சு இப்போ நம்ம உள்ளே எட்டி பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா அதுவும் செம்மையாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணலாம் இப்போ பார்த்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் அங்கே வச்சுட்டு அதில் நீங்கள் செல்ஃபி மோடை ஆன் பண்ணி அந்த பாக்ஸ் சென்டரில் மொபைலை ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணி ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், ரிசல்ட்ஸ் செம்மையாக வரும். இதோ நான் பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் மொபைலில் டைமர் செட் பண்ணி அதை ஆன் பண்ணி வச்சுட்டு ஃபோட்டோ எடுங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போது லாஸ்ட் ட்ரிக் பண்ணுறதுக்கும் நமக்கு தேவை மறுபடியும் இதே பாக்ஸ் தான். இந்த பாக்ஸை ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அவங்க அது கரெக்டான எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபோட்டோவும் அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸ் எடுத்து கேமராவுக்கு அந்த கரெக்டாக அவங்க நிற்க போகிறது இடம் விட்டு மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் ஃபோட்டோ யார் எடுக்கிறோமோ அவங்க பாக்ஸ் அவங்க நசுக்குனா என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்களோ அது மாதிரி கொடுக்க சொல்லிவிட்டு கரெக்டாக அவங்களோட ஹேண்டு கிட்ட வச்சு பாக்ஸை வச்சு ஃபோட்டோ எடுங்க. அது கரெக்டாக நீங்கள் உங்கள் கேமராவும் அவங்களும் செட்டில் எடுத்தால் செம்மையாக இருக்கும் இந்த ஃபோட்டோவும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச ட்ரிக்ஸ் எதுங்க அதை மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே சூப்பர் அவுட்புட் கொடுக்கும். இதே மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.